கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சோ ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். ஹலோ மேம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? மேம், நான் விக்னேஷ் பேசுறேன், தேனியிலிருந்து. சொல்லுங்க விக்னேஷ், உங்களோட கேள்வி என்ன? மேம், ஆக்சுவலி நான் இன்ஜினியரிங் முடிச்சு ஈஸி முடிச்சிருக்கேன். ஓகே. ஒரு 3 இயர்ஸ் டோலிங் ஃபீல்ட் ஒர்க் பண்றேன். போர்ட்ல இருக்கலாம். ஓகே, 3 இயர்ஸா ஒர்க் பண்றீங்க? யா, அங்க சிஸ்டம் இருக்கேன். ஓகே. இப்ப நான் பண்ற வேற ஆட்டோமேஷன் ஃபீல்ட் மாறணும்னா என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன ஒர்க் இருக்கலாம் கேட்கணும். நிச்சயமா உங்களோட சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாரு. சார் சொல்லுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக முடிச்சிருக்கீங்க, உங்களோட கோர் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஆர்கேட் சாஃப்ட்வேர். அந்த ஆர்கேட் சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் இந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தரவாயிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டிசைன் ரிலேட்டடாகவோ, குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிலேட்டடாகவோ, குவாலிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடாகவோ என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிச்சயமா சார், உங்களோட பதில் அவருக்கு நிச்சயமா துணை புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நேர் மட்டுமல்ல, பிறரும் 045645452636 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். சார், இன்னொரு நேர் லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? நாகை மாவட்டத்திலிருந்து நிஷா பேசுறேன். சொல்லுங்க நிஷா, உங்களோட கேள்வி என்ன? எலக்ட்ரிக் படிச்சிருக்காரு 4 வருஷம். ஓகே. மீண்டும் என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற டவுட் கேட்கணும். எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 4 வருஷம் முடிச்சிருக்காரு. இப்போ முடிச்சதா இல்லை 4 வருஷம் ஆச்சா? இல்ல, இப்பதான் 4வது வருஷம். இப்பதான் 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காரா? முடிச்சிருக்காரு வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராஜெக்டை அவர் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அவர் படித்ததை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கேட் சாஃப்ட்வேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது தவிர VLSIன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதில் ஒரு ICI எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டையும் படித்தார் அப்படின்னாக்கா அவரோட ப்ராஜெக்ட் முடிக்கும்போது கொஞ்சம் வேலிட் மேனரில் முடிப்பார் அவர். அதுக்கப்புறம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட ஸ்கில் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லைவ் வயரில் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். நிச்சயமா சார், அவங்க சரியான தருணத்துல தான் கால் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை வாய்ப்பு உறுதி செய்யறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு என்ன பண்றோமே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ ஒன்ஸ் இந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியும். ஃபைனல்ல என்ன ப்ராஜெக்ட் எடுக்க போறோங்கிற டிசைட் பண்ணிருப்பாங்க. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களாவே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நிச்சயமா. இப்ப நிஷா 0446552636 கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். நிஷா மட்டுமல்ல, தகவல்களை பெற விரும்பும் நேயர்கள் அனைவரும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்ப சொல்லுங்க, என்ன மாதிரியான அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, இது என்ன மாதிரி பயன் கொடுக்குது, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா சிமுலேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட். சிமுலேஷன்னாக்க ஒரு சர்க்கியூட்டுக்கு சப்ளை கொடுத்தோம்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கறது சிமுலேஷன். ரைட். அனாலிசிஸ் அப்படிங்கிறது நார்மலான சிச்சுவேஷன்ல இருந்து டீவியேட் ஆகும்போது அதோட ரெஸ்பான்ஸ் எப்படியெல்லாம் வேரியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அனாலிசிஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், இப்போ வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. அந்த வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷனால எந்த அளவுக்கு அவுட்புட்ல டீவியேஷன் வரும், இல்ல ஃபெயிலியர் ஆகுமா ஆகாதா, அந்த டீவியேஷன் அளவுக்கு அதிகமா இருக்குமா இல்லையா, எல்லாத்தையுமே அதில் பார்க்க முடியும். இதே மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன், டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படின்னாக்கா ரைட், கண்டிப்பா அதனால அவுட்புட்டும் வேரி ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரைட். பட் இன்டைரக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமான டெம்பரேச்சர்ல வைக்கக்கூடாதுங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னாக்கா அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராடக்ட் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கு, ஓகே, அது கிளையண்ட்டுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கா இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் வந்துருச்சா இல்லையாங்கிற கிராஸ் செக் பண்றது, இதெல்லாம் அதில் பண்ணணும். அதாவது இண்டிவிஜுவலைஸ் பண்றது, அவர்களுக்கு கிளையண்ட்டுக்கு தேவையான முறையில் இண்டிவிஜுவல் டிசைன் நானா ஒன்று தட் இஸ் டிசைனர் ஒன்று பண்ணி வச்சுட்டு இதை வாங்கிக்கோன்னு சொல்றதை விட கிளையன்ஸ் எனக்கு இது வேணும் கேட்கறத பண்ணி கொடுக்கறது தான் வேல்யூ அதிகம். கண்டிப்பா. ஸோ நீட்ஸ் எங்க இருக்கோ அங்கேதான் சப்ளை இருக்க முடியும். ரைட். ஸோ டிசைனிங் ஃபார் த பர்டிகுலர் பர்சன். கண்டிப்பா. ஓகே. ஸோ கிளையண்ட் தட் இஸ் ரிக்வயர்மெண்ட் ஸ்பெசிபிக் டிசைன். ரைட். ரைட்.
ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் டிசைனே பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்கா அந்த ஒர்க்குக்கு பேரு டிராஃப்டிங் ஒர்க் அல்லது 2-3 மாடியூல் எடுத்து சேர்த்து வைக்கிற ஒரு ஒர்க்காக தான் இருக்குமே தவிர கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. அதாவது காப்பி அடிக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு. ஆம்பிளிஃபயர்ஸ்ல இப்போ ஒரு மொபைல் எடுத்து பிளே பண்றோம், 2 கேட்டகரி மொபைல். ஒரு மொபைல்ல நமக்கு கிளியரா கேக்குது, இன்னொரு மொபைல்ல சாங்ஸ் எல்லாம் கிளியரா இல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மொபைல்ல வீடியோ பிளே பண்ணி பார்க்கும்போது வீடியோவும் கிளியரா இருக்கு. செகண்ட் மொபைல்ல வீடியோவும் கிளாரிட்டி கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தாக்க இப்ப ஆடியோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆடியோ ஒரு சிக்னல் ரேஞ்ச் இருக்கு. தட் இஸ் 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குங்கிறது இருக்கு. சோ இந்த ரேஞ்ச்ல வந்துச்சுன்னா சிக்னல் வந்துச்சுனாக்கா அதை ஆம்பிளிஃபை பண்றது ஒரே மாதிரி ஆம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, லோ ஃப்ரீக்வன்சில அதிகமா ஆம்பிளிஃபை பண்ணிட்டு ஹை ஃப்ரீக்வன்சில கம்மியா தான் ஆம்பிளிஃபை பண்ணணும்னா குவாலிட்டி போயிடும். ரைட். சோ நான் இப்ப டிசைன் பண்ணி வச்சிருக்கிற டிசைன்ல அது எந்த ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகணுமோ அந்த ரேஞ்ச் சிக்னலுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத என்ஷூர் பண்றதும் அனாலிசிஸ்ல வருது. ரைட் ரைட். சோ சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸ் பின்னாடி இருக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இது தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நத்திங் இஸ் ஐடியல் இன் த வேர்ல்ட். ரைட். அப்படிங்கிறப்ப வந்து ஒரு காம்பனன்ட் நான் வாங்கினேன், அந்த காம்பனன்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்க இதோட வேல்யூ 1K அல்லது 10K வாட்டர் மேபி எழுதியிருக்கு. ரைட். ஸோ எக்ஸாக்டா அந்த வேல்யூ இருக்குமானா இருக்காது. ஸோ அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க டாலரன்ஸ் இவ்வளவு அப்படிங்கிறது. ரைட். ஸோ எந்த ஒரு காம்பனன்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட வேல்யூ என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்தும் அதுல என்ன டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தும் ஒரு ரேஞ்ச் செட் ஆகும். 1K 10% டாலரன்ஸ் அப்படின்னாக்க ரைட் 90%ல இருந்து 100% வரைக்கும் வேரியாக வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் 900 ஓம்ஸ்ல இருந்து 1100 ஓம்ஸ் வரைக்கும் வேரியாக வாய்ப்பு இருக்கு. ரைட். இது டைம் டு டைம் ரேண்டம் மேனர்ல வேரி ஆகிட்டே இருக்கும். ரைட் ரைட். இது ஒரு காம்பனன்ட்ல மட்டும் கிடையாது. 1 lakh காம்பனன்ட் ஒரு டிசைன்ல நான் யூஸ் பண்ணா எல்லா காம்பனன்ட்லயுமே நடந்துட்டு இருக்கும் சைமல்டேனியஸா. ரைட் ரைட். அப்படிங்கிறப்ப இதோட வேரியேஷன் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ரைட் ரைட். ரியல் டைமா நம்ம செஞ்சு பார்த்து செக் பண்ணும்போதும் கண்டுபிடிக்க முடியாது. ரைட். சோ இதை ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு ஒரு பொசிஷன் கண்டிப்பா தேவை. ரைட் ரைட் ரைட். ஆர்கேட்ல மல்டிகல் அனாலிசிஸ் ஒரு அனாலிசிஸ் இருக்கு. அந்த அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த அன்எக்ஸ்பெக்டட் வேரியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். as well as accurate ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிச்சயமா சார், பல சுவையான எடுத்துக்காட்டுகளோட நேயர்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, கேட் சென்டர் வழங்கும் கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்வி செல்வம் தொடரும். கேள்விகளுடன் காத்திருங்கள்.